நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோல வந்து ஜி5ல பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் ரூம் டிராமா சீரீஸாக வெளியான சட்டமும் நீதியும் அப்படின்ற சீரீஸோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சீரீஸோட ஹீரோவான சுந்தரமூர்த்திக்கு பாத்தீங்கன்னா சட்டத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே கோர்ட்ல போயிட்டு வாதாடணும் அப்படின்னா இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை இருக்கு. அதனால இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு கேஸுமே எடுத்து வாதாட முடியல அப்படின்ற அந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா இவருடைய பையன் வந்துட்டு இவரை கேவலமா பேசிடுறான். சோ இதுக்கு மேல அசிங்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீரீஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா ரீசெண்டா கோர்ட் வாசல்ல தீக்குளிச்ச ஒரு நபரை பத்தி பொதுநல வழக்கு பார்த்தீங்கன்னா போடுறாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேஸ் எடுத்து வாதாடும் போது இவர் என்னெல்லாம் பண்ணாரு, கடைசியா இதுல வின் பண்ணாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த சீரீஸோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு யூஸ்வலான கோர்ட் ரூம் டிராமா சீரீஸா தான் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீரீஸோட ஹீரோ அதுக்கப்புறம் அவருடைய அசிஸ்டன்ட் இவங்க ரெண்டு பேருடைய ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. தென் சீரீஸ்ல வரக்கூடிய அந்த கோர்ட் ரூம் டிராமா சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாவே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீரீஸ்ல ஒரு சில இடங்கள்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இருந்தாலுமே இந்த சீரீஸ்ல புதுசா எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஃபைனலா வந்துட்டு இந்த சீரீஸை வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.